ஓம் ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் பிரம்மானந்தம் பரமசுகரம் கேவலம் ஞானமூர்த்திம் கத்வாதீதம் ககன சததம் தத்வமஸ்யாதிலட்சியம் ஏகம் நித்யம் விமலமச்சலம் சர்வஜீ சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்ய மத்யமாம் அஸ்மதாச்சார்ய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம் சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராஜனம் சூத்திர பாஷ்யகிருதோ வந்தே பகவந்தோ புனః புனக ஈஸ்வரோ குருராத்மேதிர் மூர்த்தி பேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव त्वमेव सर्वं मम देव देव. दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे दयानन्दरूपं मदाचार्यमीटे. பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விட்டங்களை வணங்கி ஓம் சகனா பவது சகனௌ புனக்து சக வீர்யங்கரவாவகை தேஜஸ்வினாவதி தமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பாதார விந்தங்களை விஷ்ணோர்முகம் பீஜாணி பிரவோச்சன்ய பார்த்திவாணி விமமே ரஜா கும்சியோ அஸ்கபாய துத்தரகம் சதர்த்தம் விசக்ரமான ஸ்ரேதோருகாயோ விஷ்ணோரராட்டமசி விஷ்ணோ ஓம் பிரஸ்தமசி விஷ்ணோ ஸ்னப்த்ரே ஏதோ விஷ்ணு शूरसि विष्णु ओम ध्रुवमसि वैष्णवमसि विष्णवेश्व. अधिमधुरचापकर्ता हबरिमिदां मोद पाणसौभाग्य अरुणा अतिशय करुणा अभिनव गुणसुन्दरी वंदे अभिनव कुल सुंदरी वंदे अभिनव कुल सुंदरी वंदे वंदे. இன்றைக்கு மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாள். நம்முடைய சனாதன தர்மத்துல ஒரு அற்புதமான மாதமாக மாதானாம் அகம் மார்கழி என்று பகவான் சொல்றார். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று சொல்றார். அப்படிப்பட்ட உன்னதமான இந்த நன்னாள். ஆனா நம்மளாம் என்ன சொல்றோம்? சூன்ய மாசம். இந்த சூன்யங்களுக்கு புத்தி அப்படித்தானே போகும். இத போய் சூன்ய மாசம் சொல்றோம். ஆக்சுவலி நமக்கு அன்றாட வேலைகள்ல எப்பொழுதும் இறைவனை நினைப்பதற்கு மிகப்பெரிய சிரமமா நிறைய கமிட்மெண்ட்ஸ் ஒவ்வொருவருக்கும் அவரவரது நிலைப்பாட்டுகள்ல. அப்படி இருக்கக்கூடிய நம்மை வருஷத்துல ஒரு மாதமாவது இறை சிந்தனையோடு
இருக்கணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து கோவிலுக்கெல்லாம் போய் நகர்வலம் வந்து இறைவனது திருநாமத்தை பாடி உடலும் உள்ளமும் செழிப்பாக இருப்பதற்கு ஒரு அற்புதமான வழிவகை செய்து கொடுத்திருக்கிறார். அதனால இந்த நகர்வலம் போவது அப்படிங்கிறது மிக மிக பெரிய விஷயம். ஏன்னா ஓசோன் வாயு இந்த மாசத்துல ரொம்ப கீழே வருமா, அதை நமதாக்கி கொள்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு என்று விஞ்ஞான பூர்வமாகவும் விஞ்ஞான பூர்வமாக இந்த மார்கழி மாசம் ஒரு அற்புதமான மாசம். எப்படி நமக்கெல்லாம் உசற்காலமோ அது போல தேவர்களுக்கு இது உசற்காலம். அப்படி உன்னதமான இந்த நாள்ல நம்ம அம்பாளை பற்றி சிந்திப்பதுல மிகப்பெரிய புண்ணியம். இந்த நல்ல கால விசேஷம், மூர்த்த விசேஷம் 2 சேர்ந்திருக்கு, கிரந்த விசேஷம் 3 சேர்ந்திருக்கு. அப்படி அனைத்துமாக நமக்கு எல்லா விதத்திலையும் இறைவனது பரிபூர்ண ஆசீர்வாதத்தினாலே, அம்பாளது கடாட்சத்தினாலே நம்ம இன்னைக்கு தொடர்ச்சியாக திருச்சதியை பார்க்கணும். அதான் ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டா என்று நேற்றைக்கு பார்த்தோம். 172வது மந்திரத்துல எப்படி ஆண்டாள் நாச்சியாரோடு சேர்ந்து அந்த பெண்கள் எல்லாம் கும்மி அடித்து கோலாட்டம் போட்டு களிப்பாட்டம் செய்து அம்பாளை நினைக்கிறார்களோ அதை பார்த்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாளா அம்பாள். அதனால நம்முடைய சனாதன தர்மத்தில் இது போன்ற உற்சவங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக உண்மையிலே இந்தியாவில் பிறந்தது மிகப்பெரிய புண்ணியம். அதுல இந்துவா பிறந்தது அதை விட மிகப்பெரிய புண்ணியம். அது ஆர்ஷ வித்யாபீடத்தில் வர்றதுங்கிறது புண்ணியத்திலெல்லாம் புண்ணியம். அப்படிப்பட்ட நல்ல நிலை நமக்கு பகவானால் கிடைச்சிருக்கு. ஹல்லீச லாஸ்ய சந்துஷ்டா, கன்னிகளின் களியாட்டங்களில தானும் கலந்து கொண்டு கழித்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். ஹம்ச மந்திரார்த்த ஸ்வரூபிணி, பரமஹம்ச பரிவராஜக சன்னியாசிகள் எல்லாம் உபாசிக்கின்ற அந்த அஜபா மந்திரமான மந்திரத்தினுடைய வாக்கியார்த்தம் லட்சியார்த்தமாக அம்பாள் விளங்குகிறாள். ஹம்ச சோகம் சோகம் ஹம்சக என்கின்ற அந்த மகாமந்திரத்தினுடைய பொருளாக மந்திர ரூபிணியாக அம்பாடிப்பட்ட மந்திரம், மந்திரமாகவே அம்பாள் இருக்கிறாள். மந்திரத்தினுடைய தாற்பயமாக இருக்கிறாள். வாக்கியார்த்த லட்சியார்த்தமாக இருக்கிறாள். அதே போல நம்ம பார்த்தோம், ஹகாரம் என்பது தத்பத வாக்கியார்த்தம் லட்சியார்த்தம், சகாரம் என்பது தும்பத வாக்கியார்த்த லட்சியார்த்தம். இப்படி மந்திர ரூபமாக வாக்கியார்த்த லட்சியார்த்தங்களை கொண்ட மகா வாக்கியமாக இந்த அம்பாள் இருக்கிறாள். அடுத்தது ஹானோபான வினிர்முக்தா. சாஸ்திரங்கள்ல ஹேயோ உபாதான ரகிதம் பிரம்ம என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா என்ன? எடுப்பதற்கும் சேர்ப்பதற்கும் இடமே இல்லை அம்பாளுக்கு. காரணம் பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவா வசிச்சதே என்று பூர்ணமாகவே இருக்கக்கூடிய ஒன்றிலிருந்து எப்படி எதை எடுக்க முடியும், எதை சேர்க்க முடியும்? பூர்ணம். அதனால்தான் ஒரு பூர்ணமான தன்மை, முழுமையான தன்மையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அதனால அம்பாளுக்கு அங்க கீழம் அங்கமில்லாதவளாக அம்பாள் இருக்கிறதுனால எதையும் எடுக்கவும் முடியாது, சேர்க்கவும் முடியாது. அதே சமயத்துல விழிமுக்தாக அத்தனையிலிருந்தும் விடுபட்டிருக்கக்கூடியவளாக, எடுப்பது சேர்ப்பது போன்ற காரியங்களிலிருந்து விடுபட்டிருக்கக்கூடியவளாக அம்பாள் பரிபூர்ணமாக அம்பாள் இருக்கிறார்.
அம்பாளது ஆனந்தத்தினுடைய திவளைகள் தான் நாம் பெறுகின்ற இந்த மிகப்பெரிய இந்த பிரபஞ்சத்திலேயே இந்த படைப்பிலேயே மிகப்பெரிய ஆனந்தம் என்று சொன்னால் பிரம்மாஜியினுடைய ஆனந்தம். அந்த பிரம்மாஜியினுடைய ஆனந்தம் எப்படிப்பட்டது என்றால் யதா விஸ்புலிங்கேவ என்று உபனிஷத்துக்கள் கூறுகிறது. எப்படி ஒரு மிகப்பெரிய தீவி முழங்கிக் கொண்டிருக்கிற போது அந்த முழங்குகின்ற தீயிலிருந்து ஒரு பொறி தெரித்து வந்தால் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட அம்பாளினுடைய சொரூபம். அதான் நம்ம பகவான் நெருப்பு ரூபமாக வியாபித்திருக்கிறார் என்று சொல்றோம். அதிலிருந்து தெரிந்த ஒரு பொறிதான் அந்த பிரம்மாஜியினுடைய ஆனந்தமேவா. இந்த பிரம்மாஜியினுடைய ஆனந்தம் எவ்வளவு நெட்டி பார்த்தோம், 100 மடங்கு போய்கொண்டே இருக்கிறது. அப்படி 84 லட்சம் வகை பிறவிகளுக்கு அப்பால் அதுக்கு மேல வானர்கள் அப்புறம் என்ன கிண்ணவர்கள் இன்னும் எத்தனையோ அந்த என்ன ஜானாலாம் தேவானாம் ஆஜான ஜானாலாம் என்று அப்படியே போயிட்டே இருக்கு. ஒவ்வொருத்தரும் 100 மடங்கு அதிக ஆனந்தத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார். அப்படி பெறுவதில் எல்லாமே அத்தனையும் சேர்த்தால் என்ன அம்பாளினுடைய ஆனந்தத்தினுடைய ஒரு திவளை தான் என்று சொல்றார். அதனால அம்பாள் எம்பாடிமெண்ட் ஆஃப் ஆனந்த சொரூபிணி ஹரிசோதரி பூர்ண அவதாரமான கிருஷ்ண பகவான் கூட பிறந்தவள் என்று பார்க்கிறோம், சகோதரி என்று. அதற்கு அம்பாள் எப்படிப்பட்ட தன்மையிலே அவதரிக்கிறாள் என்று பார்த்தால் அல்ப மிச்சா வடிவமுள்ள மாயையை உபாதியாக கொண்ட சைத்தன்யத்தினுடைய விசேஷ காரணம், அதுதான் ஈஸ்வரி என்று சொல்றோம். ஈஸ்வரன் யாரு என்றால் அவர் பகவான் யாரு என்றால் அதை நம்பி பார்த்தோம். அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதாராம் ஈஸ்வரோபிஷன் பன்றிம் சுவாம் அதித்தாய சம்பவாமி ஆத்ம மாயையா என்கிறார். அப்படி ஆத்ம மாயையா, மாயையினுடைய காரணமாக இருப்பது போல் தோற்றிக் கொண்டவர்கள் தான் இருவரும். இந்த பிரபஞ்சமே தோற்றம் போல் இருப்பதுதான் இருக்குது. பட் அதற்கு நமக்கு என்ன வித்தியாசம்? எல்லாரும் அவதாரம் தான். எல்லாரும் மற்ற மதங்கள் சொல்வது போல பாவிகள் அல்ல. அத்தனை பேர் யாரையோ பாவிகளே இல்ல, பூர்ணரே என்றான் என்று சொல்வார். அதனால அதை விட இன்னும் ஒருபடி மேல போய் ஈஸ்வரனை விட சக்தி வாய்ந்தவர்கள் யாரு? மனித பிறவி. மனிதன் நினைத்தால் இந்த ஈஸ்வர பதவியை அடைந்து விடலாம், ஆனா ஈஸ்வரன் நினைத்தால் முடியாதுங்கிறார். அப்படி அத்தனை பெரிய பெருமைக்குரிய இந்த அவதாரங்கள் தான் அத்தனை பேர். ஆனால் அவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? நம்ம எல்லாம் பாவம் புண்ணியம் என்கின்ற கர்ம வயப்பட்டு பிறக்கிறோம், அவர்கள் கர்மத்தை வயமாக்கி கொண்டு பிறக்கிறோம். அதுதான் 2 பேருக்கு கூடிய வித்தியாசம். அதனால இரண்டு பேரும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டவர்கள். பிரகதிம் சுவாம் அதிஷ்டாய மாயை தன்வயப்படுத்தி கொண்டு இந்த பிரபஞ்சத்திலே இருப்பதாக காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். அதனால அவருக்கு ஹரி சகோதரி என்று ஒரு பெயர். ஹாஹா ஹூஹூ மகஸ்துஜா என்று இன்னொரு அடுத்தது பார்த்தோம். கந்தர்வ உத்தம சிரேஷ்டர்களாக வழங்கக்கூடிய ஹாஹா ஹூஹூ என்கின்ற பிரதான தேவதைகள் யாரை வழிபட்டு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் குணம் இருப்பது குணியின் இடத்துல. குணம் என்பது யாரிடம் இருக்கும் என்றால் குணத்தை கொண்டிருப்பவரிடத்திலே இருக்கக்கூடியது. அதனால குணி சம்பந்தம் என்பது பரமேஸ்வரனுடைய குணத்தை குறிப்பது. அதனால அந்த சத்வகுணத்தினுடைய தாற்பயத்திலே கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படி தாத்வகுணம் உடையவர்கள் எல்லாம் யார் போல? ஆகா கூகு என்பவர்கள் போல அனைவரும் வழிபடக்கூடியவராக அம்பாள் இருக்கிறார். அப்படி வழிபடுவதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் குணம் தான் காரணமாக இருக்கிறது. சத்வ குணம் என்று சொல்லக்கூடிய திரைகுண்ய விஷயா வேதா நிற்றைகுஞ்சோ பவார்ஜன என்று 3
குணங்களும் 3 குணங்களும் தொல்லை கொடுப்பது, அதிலிருந்து விடுபடுவதற்கு சாத்விக குணத்தை அதனால் அவன் அடைந்து என்று சொல்வார். போல அம்பாளினுடைய சாத்வீக குணத்தினாலேயே நாம் அம்பாளை வணங்கி அம்பாளுடைய நிலையை அடைவது என்று சொல்றார். அடுத்தது ஹானிவர்த்தி விவர்த்திதா. ஹானி என்றால் அவயவங்களினுடைய தோய்வு அல்லது விவர்த்திதா என்று சொன்னால் வளர்ச்சி. தோய்வு வளர்ச்சி என்கின்ற இரண்டும் இல்லாதவள். ஏனென்றால் சட்விகார ரகித அம்பாள். எது பிறக்கிறதோ அதற்கு 6 விதமான விகாரங்கள் ஏற்படும். அப்ப அம்பாள் பிறக்கவில்லையா? முன்னாலே சொல்ல அம்பாள் தன்னை தோற்றுவித்துக் கொண்டவர். அதனால அம்பாள் பிறந்தவள் அல்ல. அதனால ஜாயதே அஸ்தி வர்த்ததே விபர்ஜதே அபட்சியதே வினச்சதி என்கின்ற 6 தன்மைகளை 6 பரிணாமங்களை அம்பாள் அடைய மாட்டாள். காரணம் அதிலிருந்து விடுபட்டவள். காணி விருத்தி விவர்ஜிதா என்று சொல்லப்படுகிறது. ஐயங்க வீணாகடையா என்று பார்த்தோம். அம்பாளினுடைய ஹிருதயம் எப்படிப்பட்டது என்றால் வெண்ணை போன்று உருகக்கூடிய ஹிருதயத்தை கொண்டவளாம். நெஞ்சில ஈரம் இருக்கா கேட்கணும். அம்பாள் அத்துணை கருணா கடாட்சியாக இருக்கிறார். கருணையினுடைய வடிவாக இருக்கிறார். அதனால நெஞ்ச கனகம் என்று சொல்லக்கூடிய நம்முடைய நெஞ்ச கல்லை விட கல்லேனும் கரைமே நெஞ்சம் கரையாதா என்று திருமூலர் சொல்றார். அப்படிப்பட்ட கல் நெஞ்சுக்குள்ளே அம்பாள் புகுந்து அதை வெண்ணெய் போல் மாற்றி அத்துணையும் உருக வைத்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்கின்ற தன்மையை அளிக்கக்கூடியவள். காரணம் அம்பாள் ஹிருதயம் வெண்ணெய் போன்ற. அம்பாளினுடைய ஹிருதயம் அப்படி கருணாமூர்த்தியாக இதுல பார்க்கிறோம். அவினாசில கருணாம்பிகா அந்த அம்பாளை பார்த்தாலே ஒரு தனி ஒரு உற்சாகம் வரும். உடம்பெல்லாம் ஒரு சில்லருக்கு ஏற்படும். இப்படிப்பட்ட அப்படியே அம்பாள் நேரிலே இருப்பது போல் இருக்கும். அந்த கண்களை பார்த்தால் தெரியும் காருண்ய மூர்த்தி என்று கருணாமட்ட சாகரா என்பதை இங்க பார்க்கலாம். அப்படி காருண்யத்தினாலே தன்னுடைய ஹிருதயத்தை வெண்ணெய் போல் ஆக்கி பக்தர்களுக்கு அழைத்துக் கொண்டிருப்பவள். பக்தர்களது இதயத்தை வெண்ணெய் போல் ஆக்கி உருகி காதலாகி கட்டிட்டு கண்ணீர் மல்கி என்கின்ற தன்மையை கொடுக்கக்கூடியவள் என்பது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ஹரிகோப அருணாம் சுகா. இந்த மழைக்காலங்களில ஒரு சிகப்பு நிறமான செவ்வண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு பூச்சி மழைக்காலத்திலே உற்பத்தி ஆகும். அந்த பூச்சிக்கு 8 அங்கங்கள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அந்த 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 வண்டை ஆராய்ந்து பார்த்தால் அதற்கு 8 விதமான அங்கங்கள் இருக்கிறதா. அப்படிப்பட்ட 8 அங்கங்கள். அதனுடைய நிறம் பார்த்தீங்கன்னா இளஞ்சிவப்பு போன்று இருக்கிறது. செவ்வாடை அணிந்த ஒரு உருவமாக அந்த வண்டானது தோன்றுகிறது. அப்படி அம்பாள் செவ்வண்டு நிற வஸ்திரம் தரித்திருப்பவள். செவ்வாடை தரித்திருக்கக்கூடியவள். செவ்வாடையில விருப்பமடையவள் அம்பாள். காரணம் அந்த இளஞ்சிவப்பு என்பது ஞானத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம முன்னால பார்த்தோம் அருணாம் அதிசய கருணாம் என்று. அருணோதயம் எப்படி ஒரு அற்புதமான நிலைப்பாடுடைய இளஞ்சிவப்பான நிலம் இருக்கிறதோ அது போல அம்பாளினுடைய ஞான வெளிப்பாடானது அம்பாள் உடல் முழுவதும் அருணாம் என்று சிவந்த மேனியை உடையவளாக இருக்கிறாள். அதற்கு தக்கபடி சிவந்த ஆடையும் அணிந்திருக்கிறார். அந்த சிவந்த ஆடை என்பது ஞானத்தை அணிந்திருக்கக்கூடியவள், அணிகலனாக அணிந்திருக்கக்கூடியவள் அம்பாள். அப்படி ஞானத்தை அணிகலனாக அணிந்திருக்கக்கூடிய அம்பாள் இந்த பிரபஞ்சத்திற்காக 8 அங்கங்களோடு அஷ்டமூர்த்திகள் 8 விருத்த சேவனம் என்று நம்ம உபதேச சாரத்துல பார்த்தோம். 8 அங்கங்கள் என்று நம்ம இந்த செவ்வண்டு
2 நட்சத்திரங்களையும் மிக விசேஷமாக கொண்டிருக்கிறோம். அப்படி 2 நட்சத்திரங்களில எப்போது மழை பெய்கிறதோ அந்த மழையிலே உற்பத்தி ஆகக்கூடியதாக இருக்கக்கூடியது. அதனால் அதற்கு இந்திர கோபம் என்ற ஒரு பெயர். இந்திரன் என்றால் மழைக்காதிபதி. அந்த மழையினுடைய தன்மையினாலே உற்பத்தியானவள் அம்பாள், அந்த வண்டு, செவ்வண்டு. அதுபோல இந்திர கோபம் என்ற வண்டு, அந்த வண்டுக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அந்த பூச்சியை உதாரணமாக கொண்டு ஜெகத்காரணி என்று அம்பாளை அழைக்கிறோம். எப்படி அந்த பூச்சியானது அந்த சிகப்பு நிறத்தையும் 8 அங்கங்களையும் தாக்கிக் கொண்டிருக்கிறதோ அது போல இந்த ஜெகத்காரணி என்று சொல்லக்கூடிய அம்பாள் இந்த ஜெகத்தை தன்னுடைய ஆடையாகவும் அங்கங்களாகவும் கொண்டிருக்கக்கூடியவள். அதனால அருண நிற ஆடை 8 அங்கங்கள் என்று அனைத்துமாக அம்பாள். அந்த எப்பவுமே ஞானிகளுக்கெல்லாம் எதை பார்த்தாலும் தத்துவார்த்தம் தான் வெளிவரும். எப்படி சங்கரனுக்கு நம்மளும் சட்டிபானை எல்லாம் பார்க்கிறோம், ஆனா என்னைக்காவது சட்டிபானையினுடைய தன்மையை பற்றி அறிந்திருக்கிறோமா? கட்டாகாசம் மகாகாசம் என்று சொல்றார். அதே போல என்ன மிருத்யேவ சத்து சதேவ சௌமிய இதம் அக்ரே ஆகி மிருத்திகா இத்தியேவ சத்து என்று சக்தி பானை எதை பார்த்தாலும் அம்பா ஜகத்தினுடைய தன்மையையும் தத்துவார்த்தமான எண்ணங்கள் தான் வருகிறது. அதுபோல இந்திரகோப அருணாம் என்று சொல்லக்கூடிய ஹரிகோப அருணாம் என்று ஒரு அற்புதமான கற்பனை அந்த வண்டை பார்த்து ஏற்படுகிறது. அதான் பார்க்கும் இடம் எங்கு பொருள் நீக்க வர நிறைந்திருக்கின்ற பரமானந்த சொரூபம். மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்துள் மறைத்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம், பரத்துள் மறைத்தது பார் முதல் பூதம், பொன்னை மறைத்தது பொன்னடி பூடனம், பொன்னில் மறைத்தது பொன்னடி பூடனம் என்கின்ற திருமூலர் வாக்கு கிளம்ப எதை பார்த்தாலும் அதனுடைய இருப்பதெல்லாம் இறைவன் என்கின்ற சுவாமிஜியினுடைய மகாமந்திரத்திற்கு தக்கபடி அவர்கள் எதை பார்த்தாலும் அதுல அம்பாளினுடைய சொரூபத்தை பார்க்கிறார்கள். அப்படி அந்த அந்த வண்டு எப்படி 8 அங்கங்களை தாங்கி அந்த சிகப்பு நிற மேலாடை கொண்டு இந்த பிரபஞ்சத்தை அம்பாள் எப்படி தாங்கிக் கொண்டிருக்கிறாளோ அப்படி இருக்கிறது என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வர்ணனை இந்த மந்திரத்தின் மூலமாக நமக்கு கொடுத்தார். அதே போல அடுத்த மூல மந்திரம் லகாராத்யா. லகாராத்யா பரமேஸ்வரனுடைய பஞ்சதசாட்சர மந்திரத்தில லா என்கின்ற பீஜம். இந்த பீஜம் தான் லா என்பதை குறிக்கிறது. இந்த லா என்பது இந்திர பீஜம் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு சக்கர பீஜம் என்கின்ற இன்னொரு அர்த்தமும் உண்டு. இந்த அம்பாள் இந்திர பீஜமான லகாரத்திலே தன்னை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறாள். அப்படி சசிவ சகரி சேந்திர சோக்கர பரமம் ஸ்வராட் கதயம் சத்தியம் பரம் பிரம்ம புருஷம் கிருஷ்ண பிங்களம் உத்வரேதம் விருப்பாட்சம் விஸ்வரூபாயவை நமோ நமக என்று இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால அந்த நாராயண சூத்திரத்துல பார்த்தோம். அப்படி ச இந்திரக என்று ச அச்சரக பரமஸ்வராட் என்று இந்திராதி தேவர்களுக்கு அதிஷ்டானமாக எந்த ஒன்று விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அதுதான் அம்பாள். அம்பாள் இந்திராதி தேவர்களுக்கெல்லாம் அதிஷ்டானமாக விளங்கிக் கொண்டிருக்கிறார். அதே போல அத்துணை பேரது சொரூபமாகவும் அம்பாள் தான் விளங்குகிறார். எல்லாருக்கும் அத்துணை பேரது சொரூபமாகவும் மாயையை தன்னில் அடக்கி வைத்திருக்கக்கூடியவள், அனைத்து சொரூபமாகவும் வியாபித்திருப்பவள். அதனால அம்பாள் லகாராத்யா என்று லம் என்கின்ற பீஜத்தில இந்திரனுடைய மகாமந்திரமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. அதே போல லதா பூஜ்யா அருந்ததி போன்ற பதிவிரதா தேவதைகள் எல்லாம் பூஜிக்கப்படுபவள். அப்ப மற்றவங்க எல்லாம் பூஜிக்கிறது இல்லையா? பதிவிரதைகள் எதை போட்டாலும் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். என்னன்னா லதா பூஜிதா கௌரி போன்ற வருடங்களில இந்த பெண்கள் ஈடுபடுகின்ற போது
அரும்பு, புஷ்பம், பலம் போன்ற இவைகளை எல்லாம் அர்ப்பணித்தாலே அம்பாள் பேரானந்தப்படுவாளாம். காரணம், இயற்கையோடு இணைந்திருக்கக்கூடியவள் அம்பாள். அன்னைக்கு நம்ம பார்த்தோம், தளிர் போன்ற எண்ணத்தை கொண்டவள், தளிர் போன்ற உடலை கொண்டவள். அம்பாளுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும்னா, இளந்தளிர் எப்படி அப்படி ஆடிக்கொண்டு மெல்லியதாக தொட்டால் அப்படியே ஒரு 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 மென்மையை பார்க்கிறோமோ அது போன்ற எண்ணத்தை கொண்டவள் அம்பாள். அம்பாளுடைய சரீரம் கொடி போன்று இருக்கக்கூடியது என்று வர்ணிக்கப்படுகிறது. அப்ப லதா தனுகு என்று அப்படிப்பட்ட கொடி இலை என்று சொல்லக்கூடிய தளிர் என்று இருக்கக்கூடிய எண்ணங்கள் சரீரம் அத்தனையும் அம்பாளுக்கு அப்படி இருக்கிறதுனால அவளுக்கு அந்த நாம் அர்ச்சனை செய்கிற போது, அந்த தளிரை போடுகிற போது அம்பாளுக்கு அந்த எண்ணம் வருகிறதாம், அந்த மகிழ்ச்சி உண்டாகிறதாம். அதனால வேர் கொடி இத்தனை நாளும் பூஜிக்கப்படுவதாக இருக்கிறார் என்று சொல்றோம். இனிமேல் நம்ம பூஜை பண்றதுக்கு எங்கிட்ட பணம் இல்லை, அதனால பூஜை பண்ண என்று சொல்ல வேண்டியது தோயம். வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய தண்ணி எடுத்து விட்டேனா போதும், அம்பாள் ஆனந்தப்படுவார். போற போக்குல இருக்கக்கூடிய ஒரு புல்லை பொடித்து போட்டால் ஒரு அம்பாள் ஆனந்தப்படுகிறார். ஒரு 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 கதை வருகிறது. யாரோ ஒருத்தருக்கு, அது எதுன்னு எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை, யாரோ ஒருத்தருக்கு பூஜை பண்றதுக்கு ஒண்ணும் இல்லையா, கீழே பார்த்தாரா கல்லு கிடந்தா, அந்த கல் எடுத்து 108 அர்ச்சனை பண்ணாரா, அவர் நாயன்மார்கள் ஒருத்தராக ஆயிட்டார். அது போல எதை வைத்து பூஜை செய்கிறோம் என்பது கிடையாது, என்ன நிலையோடு பூஜை செய்கிறோம். பச்சா ஜீயதே பக்தி என்று சொல்லப்படுகிறது. பாவனா ஜீயதே பக்தி, பாவனை தான் அவசியமே தவிர அங்கே பகட்டுக்கள் கிடையாது. பகட்டுக்கள் நான் இந்த கட்டளையை நான் எடுத்து செய்கிறேன், அந்த கட்டளை என்னுடையது என்று பெரிய நோட்டீஸ் அடிச்சு வால் போஸ்ட் அடிச்சு போடுறதுல பெரிய, அதையெல்லாம் விட நீ போடுகின்ற அம்பாளினுடைய சொரூபமாகிய அந்த லதா என்று சொல்லக்கூடிய கொடியினுடைய தளிர், இலை, இவைகளை போட்டாலே அம்பாள் மிகப்பெரிய ஆனந்தப்படக்கூடியவளாக இருக்கிறாள். லயஸ்திதி உத்பவ ஈஸ்வரி. லயஸ்திதி உத்பவம், ஒடுக்கம், லயம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ சிருஷ்டி திதி லயம் அப்படிங்கிறத நம்ம ஆகா சொல்லுவோம். ஆனா இங்க என்ன சொல்றாரு, லயஸ்திதி உத்பவம் என்று சொல்றார். லயம் என்றால் ஒடுக்கம். ஏப்பா எடுத்துடனே உல்டாவா போறார்? எப்ப பார்த்தாலும் அம்பாள் உல்டாவே இருக்கிறாங்க, வேறு கோணத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறார். ஏன் இங்கே முதல்ல லயம் என்பதை முதல்ல கொண்டு வந்தது என்றால், சாஸ்திரங்கள் சொல்கிறது அவ்யக்தா வியக்தமாவண்ணம். அவ்யக்தத்திலிருந்துதான் வியக்தம் வந்ததே தவிர வியக்தத்திலிருந்து அவ்யக்தத்துக்கு போறது அது அடுத்த. அதனால முதல்ல வியக்தமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் அவ்யக்த நிலையிலேயே மகா லயமாக இருக்கக்கூடிய தன்மையிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் ஒடுங்கி இருந்தது. அப்படி லயமாக அம்பாளிலே ஒடுங்கி இருக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம் முழுவதும். எப்படி ஒரு பெரிய ஆலமரத்தினுடைய விதையிலே அதனுடைய அங்குரம் என்று சொல்லக்கூடிய அந்த முளைப்பு திறனானது எப்படி அந்த சின்ன விதைக்குள்ளே பிரம்மாண்டமான அந்த ஆலமரத்தினுடைய விதை பீஜாந்தரிவாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனக. பீஜாந்தரி வாங்குரோ, முதல்ல என்ன, பீஜம் போல அந்த பீஜத்துக்குள்ளே ஒடுங்கி இருந்து பொட்டன்சியல் பாமாக அத்தனை சக்தியையும் தனக்குள்ளே இருந்து அம்பாள் அடுத்தது திதி என்று சொல்றார். முதல்ல பீஜாந்தரி வாங்குரோ ஜெகதிதம் பிராங் நிர்விகல்பம் புனக, மறுபடியும் வருது. அப்ப என்ன அர்த்தம், ஏற்கனவே இருந்தது அது அம்பாளினுடைய அந்த ஒடுக்க நிலையிலே, மகா பிரளயம் என்று சொல்லக்கூடிய ஒடுக்க நிலையிலே தாங்கி இருந்தது, மறுபடியும் அது வெளிவந்தது. அப்படி லய ஸ்திதி. அடுத்தது உத்பவம். மறுபடியும் உற்பத்தி ஆகிறது. அப்போ லய ஸ்திதி உத்பவம், சிருஷ்டி ஸ்திதி லயம் என்பதற்கு போல லயம் ஸ்திதி சிருஷ்டி என்று சொல்ற. அதுக்கு காரணம் அதுதான் ஆர்டர்.
என்று சொல்லப்படுகிறது. அதனால்தான் பகவான் சொல்றார் என்ன, சிருஷ்டி என்பதற்கு நம்முடைய பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் மிக அழகாக சொன்னார். சிருஷ்டி என்பது படைப்பல்ல. படைப்பல்ல. படைப்பு என்பது பல பொருள்களினுடைய தொகுப்பு, வெளியில் இருக்கக்கூடியதை எடுத்து வைப்பது. ஆனால் உண்மையிலேயே இந்த ஜெகத் சக்தி என்பது எப்படி இருக்கிறது என்றால் மேனிஃபெஸ்டேஷன். ஒரு விதையிலிருந்து எப்படி அந்த விதை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் வெளிவருகிறதோ அது போல இந்த பிரபஞ்சமானது அம்பாளிலிருந்து வெளியாகி நிலைத்து எப்படி வருகிறதுனா காரிய வடிவான ஜெகத் தோன்ற காரணம் உத்பவம். காரிய வடிவான காரணம் ஜெகத். நம்ம மாண்டிக்க காரியில பார்த்தோம். ஏன் காரியத்தை முதல்ல சொல்றார்? காரியத்தை ஏன் முதல்ல சொல்கிறார் என்றால், கண்ணுக்கு தெரிந்ததை அனலைஸ் பண்ணா கண்ணுக்கு தெரியாத விஷயம் நமக்கு கிடைக்கும். அதனால இந்த ஜெகத்தை ஆராய்ச்சி செய்தால் இந்த ஜெகத்து நாம ரூப மாத்திரமாக வியாபித்திருக்கக்கூடியது என்று அந்த காரியம் போய்விட்டால் காரணத்துக்கு வேலை இல்லை. காரணம் என்பது கிடையாது. காரணம் என்பது கிடையாது. காரணம் அல்ல. காரிய காரண விலட்சணம் பிரம்ம என்று காரிய காரணம். ஏன் காரியத்தை முதல்ல சொன்னாங்க என்றால் ஆராய்வதற்கு தகுந்தது. உன் கண் முன்னால் எது தெரிகிறதோ அதை ஆராய்ந்து பார்த்தால் அது இல்லை. அப்ப காரியம் இல்லாத போது காரணம் என்பதும் இல்லாமல் போகிறது. அதனால காரிய வடிவான ஜெகத்து தோற்ற காரணமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால உத்பவம் என்று அதற்கு அறிதற்குரிய விஷயமாக, நீ பார்க்கக்கூடிய விஷயமாக இந்த பிரபஞ்சமானது தோற்றுவித்திருக்கிறது. எப்படி பார்ப்பதற்கு உரிய விஷயமாக ஆவதற்கு அங்கே என்ன வேண்டும் அப்படின்னா, என்ன வேணும்? நாம ரூபத்தோடு கூடிய இருப்பு தன்மை வேணும். அதனால சத்தென்கின்ற தன்மையிலே இருப்பு தன்மையாக அத்தனையும் வியாபித்திருக்கிறது. கால விசேஷத்துக்கு ஸ்திதி காரியமாக ஆகுது. திதி என்றால் இருப்புத்தன்மை. இருப்புத்தன்மையானது கால விசேஷத்திற்கு முன்னால் இல்லை, இப்போதில்லை, அப்போதில்லை என்று சொல்லக்கூடிய கால விசேஷங்களுக்கு தக்கபடி இருப்புத்தன்மை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி அந்த காலத்தில் தோன்றக்கூடிய தோற்றத்திற்கு காரணமாக இருக்கக்கூடியது அம்பாள். அதே போல லயமாக இதெல்லாம் மறுபடியும் எங்கே பக்தியா இங்கேவ சத்து சதேவ சௌமிய இடம் மக்களே ஆகி வித்யா இங்கேவ சத்து என்று மண்ணாக இருக்கும் போது மண்ணாக இருக்கிறது. மண்ணினுடைய வியாபகமாக நாம ரூபங்களோடு கூடி இருக்கக்கூடிய கனமாக மண் வியாபித்திருக்கிறது. அந்த மண் உடைந்து சூரணமாக எங்கே லயமாகிறது என்றால் மண்ணிலேயே லயமாகிறது. அதனால் அவ்யக்தான் வியக்தம் ஆபரணம், அவ்யக்தத்திலிருந்து வெட்கம் ஆபரணமாகிறது. இது விடை வடிவிலிருந்து வெளிவந்தது சித்தி என்று ஜெகத் காரணமாக இருந்தது. அப்படி இந்த ஜெகத் காரணமாக இருந்த இந்த பிரபஞ்சமானது லய காலத்திலே எங்கே ஒடுங்குகிறது என்றால் அந்த மண்ணிலேயே ஒடுங்குகிறது. அப்ப என்ன அர்த்தமாகிறது? எது அல்டிமேட்ல இந்த காரணமாக இருக்கக்கூடியதெல்லாம் எது ஒடுங்குகிறதோ அதுதான் காரணமாக இருக்க முடியும். காரியம் எல்லாம் அல்டிமேட்லி சிதைந்து போய் என ஜாயதே அஸ்தி விபரணமதே என்று சொல்லக்கூடிய எல்லாம் முடிந்து கடைசியில வினச்சலி என்று சொல்லும் போது அது எதிரே போய் சேர்கிறதோ அதுதான் மறுபடியும் உற்பத்திக்கு காரணமாக இருக்கிறது. அதனால்தான் அப்பியத்தான் வெட்டமாபண்ணம். எப்படி மண் குடம் காரியம், இந்த காரியத்துக்கு அடுத்தது எப்படி அம்பாள் காரணமானான்? எப்படி அப்பா அம்பாளை காரணம் சொல்றீங்க? மண்ணினுடைய குடத்தினுடைய காரணமாக நிமித்த காரணமாக யார் இருக்கார்? குயவர் இருக்கார். குயவர் சேதன வஸ்து,
மண் ஜடவஸ்து. அப்போ ஜடவஸ்துவினுடைய படைப்புக்கு சேதனம் காரணமாக இருக்கிறது. அதனால அச்சேதனத்திற்கு சேதன நிமித்த காரணம் தான் இருக்க வேண்டும். நம்ம குழப்பமா நினைச்சுக்காதீங்க. இது அபின்ன நிமித்த உபாதான காரணம் என்பதற்கு இன்டலெக்சுவல் காரணம். ஒரு படைப்பு என்பது இருக்க வேண்டும் என்றால் அதற்கு அறிவுபூர்வமான ஒருவர் தேவை படைப்பதற்கு. அப்படி மண்ணை பானையாக படைத்த சேதன வடிவான குயவரது அறிவு ஜட வடிவான மண்ணை உபாதானமாக கொண்டு இந்த படைப்பு படைக்கப்படுகிறது. இப்போ குயவர் என்பவர் சேதனம், மண் என்பது அச்சேதனம். அப்போ இரண்டு சேதன ஜட என்கின்ற இரண்டு நிலைப்பாடுகள் இருக்குமே என்றால் இல்லப்பா, இந்த ஜெகத்திற்கு நிமித்த காரணமாக அம்பாள் இருக்கிறாள் என்பதுதான். அதனால இந்த குடத்தை படைத்த அவர் ஒருவரா பலரானா? ஒரு குடத்தை ஒருவர் தான் படைக்க முடியும். அப்போ ஏக கர்த்தத்துவம், ஒருவர் ஒரு சேதனத்தோடு கூடிய ஒருவர் ஜனமாகிய ஒரு குடத்தை படைத்தார். இதுதான் படைப்பினுடைய நீதி. ஆனா இங்க எப்படி இருக்கிறதுனா, எப்படி இருக்கிறது? அநேக கர்த்தத்துவம், பல பொருள்கள், பல ஒவ்வொரு பொருள்களும் அந்தந்த அறிவோடு கூடியதாக படைக்கப்பட்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த ஜகத்து. டேபிள் வேற, சேர் வேற, சிலிண்டர் வேற, டிவி வேற, இப்படி ஒன்றுக்கும் தனித்தனி படைப்பு. அந்த தனித்தனி படைப்புக்கு ஒரு சேதனம், ஒரு ஜலம் என்று இரண்டுமாக இருக்கிறது. அப்படி இருக்கிற போது எப்படி நீங்கள் இந்த அம்பாளை ஜெகத்காரணி என்று சொல்கிறீர்கள்? ஜெகத்காரணம், சித்தி, திதி, லயம் எல்லாம் அம்பாள் என்று சொல்கிறீர்களே, இது எப்படி சாத்தியம் என்று கேட்கிறார். அதுக்கு அநேக கர்த்தத்துவமாக இந்த ஜெகத் இல்லை. அதற்கு பிரமாணம் சும்மா நீங்க பாட்டு போற போக்கில் சொல்லி போனாது ஏற்றுக்கொள்ள முடியாதப்பா, பிரமாணம் வேண்டும். அப்ப எல்லா பிரமாணத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய வேதாந்தோ நாம உபனிஷத் பிரமாணம். வேதாந்தத்திற்கு உபனிஷத்து தான் பிரமாணம். அப்படிப்பட்ட உபனிஷத்தை பிரமாணமாக கொண்டு எந்த இடத்துல இதை பற்றி பேசியிருக்கிறது என்று பிரமாணத்தை ஆராய்ந்து பார்த்தால், யதோவா யுமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜாதானி ஜீவந்தி யத் பிரயந்த்ய விஷம் விசந்தீதி தத் விஜ்ஞாய தத் விஜிக்ஞாசஸ்வ என்று தைத்திரிய உபநிஷத்தில் மிக அற்புதமாக சொல்லியிருக்கு. எப்படி முதல்ல விவரண சூத்திரபூதமாக சொல்றார். பிரம்மவிதா ஆப்னோதி பரம், பிரம்மவித் ஆப்னோதி பரம். பிரம்மனை அறிந்தவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்து விட்டார்கள் தான். சரி, உயர்ந்த நிலையை பிரம்மனை அறிந்தவர்கள் அடைந்து விட்டார்கள். அந்த பிரம்மன் எது தெரிஞ்சாப்ப அறியறுத்தினார். சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம. சத்தியம் ஞானம் அனந்தம்ங்கிறது தான் பிரம்மன், பிரம்மனுடைய சொரூபம் என்று சொல்லப்பட்ட அடுத்த விவரணம். யோவே தனிகிதம் குகாயாம் பரமே யோவன். யார் இந்த பிரம்மனை அறிய முற்படுகிறார்களோ அவர்களது கிரதயத்திலே அங்குஷ்டமாக யோவேத நிகிதம் குகாயாம் பரமே யோவன். அந்த வியோமம் என்று சொல்லக்கூடிய ஆகாசமானது கிருதய ஆகாசத்திலே நிலைத்திருக்கிறது. அங்கதாப்பா அந்த நீ நினைக்கக்கூடிய சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம என்பது அங்கே உனக்கு உபலப்தி காணத்தான் அங்கே இருக்கிறது. நல்ல அண்டர்லைன். எல்லா பக்கம் வியாபித்திருக்கிறது. ஆனால் அறியப்படுகின்ற இடமாக இருக்கக்கூடிய கிருதய அந்தரத்திலே, அந்த கிருதய ஆகாசத்திலே அது இருக்கிறது. சரி, எழுந்துட்டு போட்டு என்னப்பா பிரம்மவிதா நோதிபரம் சதேசாம் யுக்தா சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோவேத நிகிதம் குகாயாம் பரமே வியோமன் தக அஸ்ததே சர்வான் காமான் தக. யார் ஒருவர் அந்த பரபிரம்மத்தை தன்னுடைய ஹிருதயத்திலே அறிந்து கொள்கிறார்களோ அவர்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை ஆசைகளையும் பூர்த்தி பண்ணியவர்களாக ஆகிறார்கள். எப்படி பலன்? எப்படிப்பட்ட பலன்? அறியங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம். ஆனால் நீ அடைந்த பலன் சர்வான் காமான் சக. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பலன்களையும் ஒரு சேர அடைந்ததாக ஆகிவிடுகிறார். சரி, அதனால என்ன
நிலைத்திருக்கிறது என்றால் அங்கேதான் நிலைத்திருக்கிறது. எதிரே ஒடுங்குகிறது என்று கேட்டால் அந்த பரபிரம்மத்திலே ஒடுங்குகிறது. அதனால இந்த பூதங்கள் எல்லாம் எதிலிருந்து எது தோன்றி 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 கடைசியாக எதிரே நிலைத்து எதிரே ஒடுங்குகிறதோ அதுதான் பிரம்மன் என்று கூறப்படுகிறது. இப்போ இதற்கும் நான் கேட்ட கேள்விக்கு என்னையா வித்தியாசம்? என்ன பதில்? நான் கேட்டது இந்த பிரபஞ்சத்திற்கு ஒரு கர்த்தாவா பல கர்த்தாவான்னு கேட்டோம். நீ சொல்ற ஏதோ உபநிஷத்திலிருந்து ஒரு பிரமாணம் சொல்லி எனத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு இருக்கு அதுக்கும் மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டா எப்படி அப்பா அப்துல் காதருக்கும் அம்மாவாசைக்கும் என்ன சம்பந்தம்? இந்த படைப்பை பற்றி பகவான் உபநிஷத்துக்கள் கூறுகிறது. அந்த உபநிஷத்துக்கள் கூறுகிற போது என்ன ஏத ஜாதானி யதோவா இமானி பூதானி என்று ஒற்றைப்படையிலே சொல்லு. எதிரே அடங்குகிறது, எதிரே நிற்கிறது, எதிரே தொடங்குகிறது என்று ஒற்றைப்படையில சொல்லியிருக்கு. ஏகவச்சனத்தில் சொல்லி ஒரு சிங்கிள் சொல்லியிருக்கிறது. அப்போ இதுல என்ன செய்கிறது? ஒருத்தர் படைத்து ஒன்றிலே படைக்கப்பட்டு ஒன்றிலே நிலைத்து ஒன்றிலே ஒடுங்குகிறது என்கின்ற தன்மை ஏகத்துவம் என்பதை அங்கே எடுத்து காட்டுகிறது. எப்படி மண்ணிலே தோன்றி மண்ணிலே நிலைத்து மண்ணிலே ஒடுக்குகிறதோ அபின்ன நிமித்த உபாதான காரணமாக அங்கே பகவான் இருக்கிறார் என்று அதனுடைய தன்மையாக அங்கே விளக்குகிறது. எப்போ அபின்ன நிமித்த உபாதான காரணத்திற்கும் நம்ம சொன்ன இந்த ஸ்லோகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்றால் யதோவா இமானி பூதானி ஜாயந்தே அங்கே படைக்கப்படுகிறது. எப்படி படைக்கப்படுகிறது? அந்த ஆகாசத்திலிருந்து படைக்கப்படுகிறது. அப்போ சித்தி திதி லயம் என்கின்ற அத்துணையும் அங்கேயே ஏற்படுகிறது. அதனாலே ஈஸ்வரன் தான் படைப்புக்கு காரணமாக இருக்கிறார், படைப்பாக இருக்கிறார், அபின்ன நிமித்த உபாதான காரணமாக இருக்கிறார். எப்படி மண் என்பது உபாதான காரணமாக இந்த பானையாக வியாபித்திருக்கிறதோ அதுபோல பகவானே இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறார். அதனால சரி பகவானே இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறதுனால காரணம் பகவான் காரணம் என்றோம். காரணம் என்றால் இரண்டு நிலை இருக்கிறது. ஒன்று பரிணாம காரணம், இன்னொன்று விவர்த்த காரணம். இத விவர்த்த காரணத்துக்கும் பரிணாம காரணத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால் பரிணாமம் என்பது அந்த காரணமானது தன்னை இழந்து வேறு பல மாறுதல்களை கொண்டு எப்படி ஒரு விதையானது விதை என்கின்ற வடிவை இழந்து முளை என்கின்ற தன்மையை அடைந்து செடி என்கின்ற தன்மையை அடைந்து மரம் என்கின்ற தன்மையை அடைகிறது. இதற்கு பரிணாம காரணம். இது விவர்த்த காரணம் என்று சொன்னால் எப்படி ஒரு கயிறானது பாம்பாக பரிணமிக்கிறது. இப்போ பாம்பாக கயிறு பரிணமித்த படைப்பானது ஏற்பட்ட போது இந்த கயிறுல என்ன மாற்றம் ஏற்பட்டது? என்ன மாற்றம் ஏற்பட்டது? எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் தான் எழுந்ததனை எழுந்தபடி எழுந்து காட்டிய தன் நிலையிலிருந்து எந்த விதமான மாறுதலும் இல்லாமல் கயிறானது பாம்பாக காட்டிக் கொண்டிருக்கிறதோ இதுக்கு பேர் விவர்த்த உபாதான காரணம். அப்ப பகவான் எப்படி இருக்கிறார்? அபின்ன நிமித்த உபாதான காரணம் விவர்த்த உபாதான காரணமாக இருக்கிறார் என்று எந்த காரியம் என்று அத்தனைக்கும் காரணமாக அம்பாள் இருக்கிறாள். லய ஸ்திதி உத்பவ ஈஸ்வரி என்று அம்பாளுக்கு தான் காரணம். அப்பா சரி, எப்படி ஒடுக்குகிறது என்று சொல்கிறீர்கள்? எப்படி இந்த அம்பாள் தான் இந்த ஒடுக்கத்துக்கு காரணம், இந்த படைப்புக்கு காரணம் என்று சொல்கிறீர்கள் என்றால் நம்ம அப்படியே பார்த்தோம். எது ஆல்டிமேட்ல எதிரே போய் ஒடுங்குகிறதோ அதுதான் அதுக்கு காரணமாக இருக்கும். மண்ணிலே படைக்கப்பட்டு மண்ணாக நிலைத்து ஆல்டிமேட்லி மண்ணிலே ஒடுங்குகிறது. எனவே மண் தான் படைப்புக்கு காரணமாக இருக்கிறது. நீங்க யோசித்து பாருங்க, எதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில இருக்கிறதோ அதெல்லாம் அந்த ஒடுக்கம் என்கிறது காரணத்திலேயே ஒடுங்கி விடுகிறது. காரிய காரண விலட்சணம் பிரம்ம என்று சொல்லக்கூடிய பரபிரம்மம் காரியத்துக்கும் காரணத்துக்கும் அதிஷ்டானமாக இருந்து அற்புதமாக இருக்கிறார்.
பரமேஸ்வரி மாயா சொரூபிணியாக இந்த பிரபஞ்சமாக வியாபித்திருக்கிறார் என்று மிகப்பெரிய ஒரு சிருஷ்டி பிரகரணத்தை இந்த ஒரே ஒரு மந்திரத்துல அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் திருச்சதி. திருச்சதி சாதாரண ஏதோ ஒரு பூஜை புனஸ்காரத்துக்கு பாராயணம் பண்ணக்கூடியது அல்ல. திருச்சதி என்பது பிரம்மசூத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் வரைக்கும், உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், கீதை என்கின்ற அத்தனையில் இருக்கக்கூடிய விஷயங்களையும் அக்கு வேறாக ஆணி வேறாக பிடித்து பெற்று காட்டக்கூடிய ஒரு பெரிய சாஸ்திரமாக விளங்கி வருவோம். பூர்ணமதம் பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம்.